ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பீச்சுக்கு வாக்கிங் கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பி போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ ஹால் ஆஃப் பிப்ரவரி வரப்போகுது. அதுக்காக வந்து அதேமாதிரி ரம்ஜான் ஃபாஸ்டிங்கும் வரப்போகுது. 17th இல்லை 18th ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், பின்னாடி பார்க்குறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கே அப்படின்னா மங்காஃபில் பார்த்திங்கன்னா அல்குட் பீச் ஹோட்டல் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே பேக் சைடு பீச்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அங்கே தான் இறங்கி நடந்து வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து பீச் வாக்கிங் ட்ராக்கிங்க்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே நடந்துக்கிட்டே பேசிகிட்டே போகணும் நாங்கள். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் குளிர்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஏதோ ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ குவைத்தில் எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வர ஹால் ஆஃப் பிப்ரவரிக்கு பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி ஃபாஸ்டிங்கோடு சேர்ந்து வருது. அந்த டைமில் தான் ஹால் ஆஃப் பிப்ரவரியும் வருது. இந்தளவுக்கு எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. ஸோ இங்கே ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து காலையில் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லையா, 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே ரூலே அதுதான். ஸோ எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. இவங்க நாட்டாளுங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நாங்களும் வந்து வெளியில் இடத்துங்களெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஈவன் இங்கே ஹோட்டலுங்கள்லையுமே வந்து மதியானம் ஃபுட்டுன்றது பேக்கிங் வேணால் பண்ணி கொடுப்பாங்க. யாருமே இங்கே ஹோட்டலுமே எல்லாமே மூடி இருக்கும். ஸோ இங்கே குவைத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், முஸ்லீம் கண்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்காக 3 minutes வீடியோங்க. அதனால தான் போட்டுட்ருக்கேன். சின்ன ஷார்ட்ஸ் தான். ஓகேவா, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.